ஆசை எதையும் மாற்றாது, முடிவு சிலவற்றை மாற்றும், உறுதி எல்லாவற்றையும் மாற்றும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கின்றன. நான் நன்றாக படிக்க வேண்டும், பெரிய ஆளாக வர வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் ஆசை மட்டும் போதுமா என்றால் போதாது. ஆசை என்பது ஒரு கனவு போல்தான். அது நமக்கு ஒரு திசையை மட்டும் காட்டும். முடிவு எனப்படுவது ஒரு நாள் நீங்கள் எடுக்கின்ற முடிவே ஆகும். இனி நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன், இனி நான் தினமும் படித்து முன்னேறுவேன் என்று. அந்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஆரம்பிக்கும். இங்கே முக்கியமானது என்னவென்றால் உங்களுக்கு உறுதி வேண்டும். உறுதி எனப்படுவது தடைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நம்மை முன்னே தள்ளும் ஒரு உந்துதலாகும். ஒரு மாணவன் முதல் நாளில் படிக்க ஆரம்பிப்பான், ஆனால் சில நாட்களில் சோர்வடைவான். அவனுக்குள் ஆசையும் இருந்தது, முடிவுகளையும் எடுத்தான். அவனுக்குள் உறுதி என்பது இல்லாததால் இடையில் நிறுத்திவிட்டான். உறுதி உள்ளவன் தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பான். வேறுபட்டவர்கள் அல்ல, அவர்களின் உறுதியே அவர்களை வெற்றி பெறச் செய்கிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் நினைத்ததை அதே போல் அடையலாம், ஆனால் அதற்கு உறுதியான மனம் அவசியம் என்று குறள் 666 திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆசை உங்கள் கனவை உருவாக்கும், முடிவு உங்கள் பயணத்தை தொடங்கும், உறுதி உங்கள் வெற்றியை உறுதி செய்யும்.